சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் பாமக தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸை தலைவராக தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சேலத்தில் பாமகவினுடைய மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது செயற்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 27 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் முதல் தீர்மானமாக பாமகவினுடைய இந்த செயற்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக பாமகவினுடைய மாநில தலைவராக, குறிப்பாக மாநில தலைவராக மருத்துவர் ராமதாஸை தலைவராகவும், அதே போல ஜி.கே. மணி கௌரவ தலைவராகவும், ஸ்ரீகாந்தி ராமதாஸ் செயல் தலைவராகவும், முரளி சங்கர் பொதுச் செயலாளராகவும், அதே போல சையத் மன்சூர் பொருளாளராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக முதல் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாமகவினுடைய தலைவராக டாக்டர் ராமதாஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதே போல 2026 நடைபெற உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உரிய நேரத்தில் அரசியல் கட்சிகளுடன் பேசி வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ராமதாஸுக்கு இந்த செயற்குழு முழு அதிகாரம் வழங்குவதாகவும், அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்கவும், வேட்பாளர்களுக்கு அங்கீகாரம் படிவம் ஏ படிவம் பி ஆகியவற்றை கையொப்பமிடும் முழு அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்குவதாக இந்த செயற்குழுவில் 2வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல 3வதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் திறம்பட வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இதே போன்று பல்வேறு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டம் நடத்துவதற்காக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த முக்கிய கொள்கையான சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கவும், எல்லா ஜாதிகளுக்கும் உரிய ஒதுக்கீடு கிடைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு மது கொள்கை தமிழ்நாட்டை முறைப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், அதே போல போதை பழக்கங்களை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழகம் போல மற்ற ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கும், அதே போல லட்சத்தீவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்ற போன்ற மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த முக்கியத்துவமான இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பொதுக்குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. தற்போது இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கட்சி சார்ந்து மீண்டும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழு அதிகாரம், கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், அதே போல வேட்பாளர்கள் தேர்வு செய்வதற்கும் பாமக நிறுவனர் தான் முடிவு செய்வார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதே போல பாமகவிலிருந்து ஜி.கே. மணி அவர்கள் நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் 25 காலமாக கட்சியின் தலைவராக செயல்பட்டு 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். தற்போது ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜி.கே. மணியை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சிக்கு தொடர்பில்லை என்று அதை கட்சியை நீக்குவதாக ஒரு சில அன்புமணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல சட்டமன்ற தேர்தல் வெளிவரும் நிலையில் அரசியல் கட்சிகள் சேர்ந்து மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்படும். அதே போல உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்திலானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது செயற்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனரும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேச உள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் தலைவராக நிறுவனர் ராமதாஸ் செயல்படுவார் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.